இப்போ நம்மளோ இல்லை செலிப்ரிட்டிஸோ வந்துட்டு ஏதோ குட் திங்ஸ் நடக்குது அப்படின்னா உடனே டச் வுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி அது வந்தது அப்படின்னு சொல்கிறேன். பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி பேகன்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் இருந்தாங்க. அவங்க வந்து யாருன்னா நேச்சரை வந்து வழிபட்டாங்க. மரங்கள், காற்று, நெருப்பு, இந்த மாதிரி வந்து இயற்கையை வழிபட்டவங்க தான் பேகன்னு சொல்கிறோம். அவங்க தான் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உடனே மரங்களை வந்துட்டு இப்படி டபுள் டச் பண்ணி டச் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா குட் ஃபார்ச்சூன் வந்து அவங்களுக்கான இதை அப்படியே கண்டினியூ ஆகணும், இதோடு நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. மரங்கள்னால் எல்லா மரங்களை விட எஸ்பெஷலி ஓக் ட்ரீ, ஆஷ் அண்டு ஹேசல் இதை வந்து ரொம்ப நம்பிக்கையாக வழிபட்டாங்க. அதே மாதிரி இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து நாக் ஆன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 நாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கான குட் திங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டைம் நாக் பண்ணுறது வந்துட்டு ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், குட் திங்ஸ் யாருக்காச்சும் நடக்குது அப்படின்னா அதை வந்து கேட்டுகிட்டே இருக்குமா. அப்போ அவங்களுக்கு போயிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடும். அதனால அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த செகண்ட் டைம் நாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றது மாதிரி பார்த்தேன்.